திருமணமான பெண்களும் சரி, திருமணமாக காத்திருக்கக்கூடிய பெண்களும் சரி, நிச்சயமா இருக்கக்கூடிய விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த வரமகாலட்சுமி விரதம். இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? சுவாமி சரணம். வணக்கம் சொந்தங்களே. ஏன் இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுறாங்க? சௌராஷ்டிரா ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு சுசீந்திரா என்கக்கூடிய மனைவி, அவர் இந்த மகாராணி. அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறா, சுமித்ரா. இந்த சுமித்ரா வேறொரு இடத்துல திருமணமாகி நல்லா வாழ்ந்து வரா. இப்போ இந்த அன்னை சுசீந்திராவுக்கு தன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய செல்வங்கள் அதிகமாகும் பொழுது தனக்கெனவே இருக்கக்கூடிய ஒரு தலைக்கணம் வருது. அப்போ மகாலட்சுமி தாயார் பார்த்துட்டு அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய மகள் சுமித்ரா ரொம்ப அற்புதமா தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்வத்திற்கான முக்கியத்துவம் கொடுத்து, குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு முக்கியம் கொடுத்து, தூய்மை, அன்பு, அரவணைப்பு எல்லாத்துலயுமே முக்கிய பங்கு கொடுத்து அவ குடும்பத்தை வழி நடத்தி வரா. அப்போ வரமகாலட்சுமி தன்னுடைய இல்லங்கள்ல வர வேணும் அப்படின்னா அவ வேண்டிக்கிற பொழுது தன்னுடைய கனவுல மகாலட்சுமி தாயார் தோன்றி, நீ இந்த மாதிரி வரமகாலட்சுமி விரதம் இருந்து இந்த விரதத்தினுடைய பலனா வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நீ அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறும்போது உங்களுடைய செல்வங்கள் இன்னும் அதிகமாகும், என்னுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அவர்களுக்கு வரம் தராங்க. அதேபடியே அவ வரமகாலட்சுமி விரதம் இருக்கிறா. இந்த வரமகாலட்சுமி விரதத்தை தன்னுடைய தாயான சுசீந்திராவுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறாங்க. இப்படி தன்னுடைய இடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை அதிகமாக்குவதற்காக இந்த வரமகாலட்சுமி விரதமானது கொண்டாடப்படுது. ஒரு மனுஷனுக்கு செல்வம் தான் முக்கியமா அப்படின்னா கிடையாது. அந்த செல்வத்தோடு சேர்ந்து ஒரு நிம்மதி வேணும். அப்பதான் அதை அனுபவிக்க முடியும். அந்த நிம்மதியும் வேண்டி இந்த வரமகாலட்சுமி விரதத்தை நீங்களும் கடைபிடிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா வாழ்க்கையில மென்மேலும் முன்னேறலாம். அம்பிகையின் இடத்துல வெறும் செல்வத்தை மட்டும் கேட்காதீங்க, தனம், தானியம் எல்லாவற்றையும் கேளுங்க. அம்பிகை எல்லாவற்றையும் அள்ளித்தரக்கூடியவர். சரி, எப்போ இந்த வரமகாலட்சுமி விரதத்தை கொண்டாடணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் அடுத்து வரக்கூடிய மாதம் தான் சிரவண மாதம். இந்த சிரவண மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் வெள்ளி தான் இந்த வரமகாலட்சுமி விரதத்தை அப்படி இந்த வரமகாலட்சுமி விரதம் இந்த வருடத்தினுடைய ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. என்னால 21ஆம் தேதி கொண்டாட முடியாது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் கொண்டாடலாம். இல்ல அன்னைக்கும் நாள் கொண்டாட முடியாது அப்படின்னா நவராத்திரியில வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை கொண்டாடலாம். இப்படி உங்களுக்கு தகுந்த நாட்கள்ல இந்த வரமகாலட்சுமி விரதத்தை இருந்து நீங்களும் வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் அடையணும் அப்படின்னு அம்பிகையின் இடத்துல வேண்டிக்கிறேன். மேலும் மற்றும் ஒரு வீடியோ பதிவில் நிச்சயமா வரமகாலட்சுமி விரதத்தை எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிற கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறும்.